லாபத்துக்கு குரு வரப்போகிறார். இந்த லாபத்துக்கு குரு என்ன ஆக போகிறார் அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டச்சனியை பார்க்க போகிறார். அப்போ சாட்டர்ன் டீஆக்டிவேட் ஆகி விடுவார். 10ஆம் இடம்ங்கிறது நிறைய பிரச்சனைகளை குரு பகவான் இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் லாபத்துக்கு வருவது முதல் தரமான ராஜயோகம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இந்த பக்கம் பார்த்தோம்னா 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை ராகு கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம்னு சொல்லலாம், ஒரு கட்டளைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது ஒரு ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரே நாளில் ஒரு 50 ஃப்ளோர் பில்டிங்கை உங்களை ஏறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு ஒரு சுப்ரீமசி லெகசி அப்படின்னு சொல்லலாம். பூரணமாக உங்களுடைய திறமையை வெளியே காண்பித்து கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அமைப்பு, சுப்ரீம் பவர், சுப்ரீம் நாலேஜை வெளிப்படுத்தி உங்களுடைய பாஷையே தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு ஏதோ உங்கள் நல்ல நேரம் பிரதர், இது நாள் வரைக்கும் நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் லெவலே வேற. இப்போல்லாம் இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வேற லெவல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அதை உண்மையாக உணர்வார்கள். ஏன்னா இந்த நாள் வரைக்கும் 7 கண்டச்சனியும் 10 குருவும் சேர்ந்து நிறைய பேர்ல மனதளவில் நிறைய பாதிப்பு, நிறைய பேர் அடிப்படையாக ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட ரொம்பவும் கஷ்டம், வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள், இதையெல்லாம் இன்றளவும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மெயினாக ஒரு சுப்ரீம் ஜாபு, வேற வழி இல்லாமல் நான் இந்த ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறேன், நான் படிக்கிறதுக்கு அவ்வளவு கடன் வாங்கினேன், எனக்கு என்னுடைய திறமையை எடுத்து வெளியே காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு யூட்டன். என்னையெல்லாம் யார் கேட்கறது? ஏதோ உங்களுடைய நல்ல நேரம், இத்தனை நாளைக்கு நான் ஒரு குட் பாயா, நல்லவனா, ஆதிவாசி, அடக்கிவாசி அப்படின்னு இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே இருப்பேன்? இனிமே என்னுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், முடிஞ்ச டிஸ்கோ, பிரேக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆடுறதுக்கு யாரும் இனி என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை பிரதர். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்லுகிறார். எல்லாருமே இது நேரத்தில் குரு பயிற்சி, குரு இந்த ராசியை பார்க்குது, அந்த ராசியை பார்க்குது, பிளஸ் என்னங்கிறத பற்றி தான் பிரமாதமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரப்போகிற இந்த குரு பயிற்சியில் இது நாள் வரை குருவின் பார்வையை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு இனி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. சும்மாவே நான் ஆடுவேன், இனி என் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக சூறையாடுவதற்கு சுபக்கிரகமான குருவின் பார்வையை இழந்து முழுவதுமாக விஸ்வரூபமாக தனது விஷயத்தை எடுத்து சூறையாடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் எந்தெந்த ராசிக்கு வருகிறதோ அவற்றிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியும், எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக வரப்போகிறதோ மேலும் மேலும் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, அப்படி அடிபட்டுருச்சே, இதுக்கு இந்த மருந்து போடலாமேன்னு சொல்வதை விட அடிபடுவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது எந்தெந்த ராசி எவ்வாறு தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். கிரக நிலைகளை முடிவில் பார்ப்போம். கன்னிராசிக்கு இந்த பலனை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், லாபத்துக்கு குரு வரப்போகிறார். இந்த லாபத்துக்கு குரு என்ன ஆக போகிறார் அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டச்சனியை பார்க்க போகிறார். அப்போ சாட்டர்ன் டீஆக்டிவேட் ஆகி விடுவார். 10ஆம் இடம்ங்கிறது நிறைய பிரச்சனைகளை குரு பகவான் இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் லாபத்துக்கு வருவது முதல் தரமான ராஜயோகம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இந்த பக்கம் பார்த்தோம்னா 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில்
முதல் தரமான ராஜயோகத்தை ராகு கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம்னு சொல்லலாம், ஒரு கட்டளைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது ஒரு ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். 6ஆம் இடம் நமக்கு என்னென்னா மெயினாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி. அப்போ அதற்குண்டான விஷயங்களை கிரகித்து கொள்வது, எந்த ஒரு பரீட்சையாக இருந்தாலும் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் அதை நான் கிராக் பண்ண முடியலன்னுலாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ எல்லா கிராக்கும் மொத்தமாக பண்ணி அந்த விஷயத்திலிருந்து இவர்கள் வெளியே விடுவார்கள். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் எடுக்க வேண்டும். அதாவது பாக்கியத்திற்கு ஜீவனம், உங்களுடைய ஜீவனத்திற்கே இது பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொந்த நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்து ஒரே நாளில் ஒரு 50 ஃப்ளோர் பில்டிங்கை உங்களை ஏறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு ஒரு சுப்ரீமசி, லெகசி அப்படின்னு சொல்லலாம். பூரணமாக உங்களுடைய திறமையை வெளியே காண்பித்து கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அமைப்பு, சுப்ரீம் பவர், சுப்ரீம் நாலேஜை வெளிப்படுத்தி உங்களுடைய பாஷையே தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு, ஏதோ உங்கள் நல்ல நேரம் பிரதர், இது நாள் வரைக்கும் நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் லெவலே வேற. இப்போல்லாம் இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வேற லெவல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அதை உண்மையாக உணருவார்கள். கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கம்பெனிக்கே நான் பார்ட்னராக வரலான்னு யோசிக்கிறேங்கிற அளவுக்கு அந்த நவீன டெக்னாலஜி, அது என்னன்னே புரியாது நமக்கு. அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, இந்த ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க பாருங்கள். அதில் எல்லாம் ஒரு உச்சத்துக்கு போய் எல்லாரையும் அப்படியே எல்லாருடைய குடுமையையும் மொத்தமாக பிடித்து தூக்கி ஒரு சுற்றி, அதாவது அவர்களை கீழே போட்டு நசுக்கக்கூடிய அளவுக்கு. அதனுடைய அர்த்தம் அவர்களை நசுக்குவது கிடையாது, கன்னிராசிக்காரர்கள் நல்ல ஒரு உச்சத்துக்கு போவார்கள். இதில் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஹை ஸ்பீடு, ஒரு ஓவர் டிரைவு, ஒரு ஹைவே டிரைவு, இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தேவை. ஏன்னா இந்த நாள் வரைக்கும் 7 கண்டச்சனையும் 10 குருவும் சேர்ந்து நிறைய பேரில் மனதளவில் நிறைய பாதிப்பு, நிறைய பேர் அடிப்படையாக ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட ரொம்பவும் கஷ்டம், வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள், இதையெல்லாம் இன்றளவும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மெயினாக ஒரு சுப்ரீம் ஜாபு, வேற வழி இல்லாமல் நான் இந்த ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறேன், நான் படிக்கிறதுக்கு அவ்வளவு கடன் வாங்கினேன், எனக்கு என்னுடைய திறமையை எடுத்து வெளியே காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு யூட்டன். இதை தவிர 6ஆம் இடம் வம்பு, வழக்கு, நோய், எதிரி, இதுலக்கெல்லாம் ஒரு தீர்வு. ஒரு வம்பு வந்தது, ஒரு நெகோசியேஷனுக்கு போனோம், பேசினோம், ஆப்போசிட் பார்ட்டி அப்படி திருப்பிட்டு போனாங்க, அட்வொகேட்டு இப்படி திருப்பிட்டு போனாங்க. ஏன்பா நெகோசியேஷனுக்கு நான் தானேப்பா வரேன், என் மேலே தப்பே இல்லையப்பா, நீ ஏன்பா இவ்வளோ டெரர் பீஸாக இருக்கிறியேன்னு வருத்தப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் இப்பொழுது அவர்களே உங்களை தேடி வருவார்கள், சமாதானம், சமரசம் பேசுவார்கள். இன்னொரு பக்கம் நோய், எந்த நோய் என்னங்கிறதே தெரியாமல் சுற்றி கொண்டிருந்தோம். இங்கே போனால் அங்கே போ, அங்கே போனால் இங்கே போ, இங்கே போனால் அங்கே போன்னு மாற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த நோய்க்கு காரணம் இதுதான், அதற்கு தீர்வு இதுதான், தெளிவு இதுதான் அப்படின்னு சரியாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் ராகுங்கிறவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, செவ்வாய் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு 3ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது விடுகிறது. இப்போ என்ன ஆகும்னா, இது காலகட்டத்தில் 3ஆம் இடத்துக்கும் குருவின் பார்வையும் விழுவதனால் குறிப்பாக பயணங்களில் ஆதாயம், பயணங்களில் வெற்றி, இடம் விற்பது, அதன் மூலம் ஒரு லாபம் அடைவது, கடனை அடைப்பது, வேறு ஒரு இடம் வாங்குவது, இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக வயிறு, அடிவயிறு, இந்த காரமான உணவு எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். செவ்வாய் இந்த இடத்துல அஷ்டமாதிபதியாக இருந்தாலும்
பெரிதாக இன்னல்கள் வராது. ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சாட்டர்ன், இந்த கன்னிராசிக்கு நட்பு கிரகம். ராகுவுமே கன்னிராசி அதிபதி, புதனுக்கு நட்பு கிரகம், சாட்டர்னுக்கு குருவின் பார்வை. 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் முதல் தரமான ராஜயோகத்தை பாக்கியமாகவும் தொழிலாகவும், வேலை, உத்தியோகம், பதவி உயர்வு, இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், இது எல்லா விதத்திலையும் சார் இத்தனை நாள் என் பாஸ் என்னைய பார்த்து என்னை அங்கீகரிக்கவில்லை, என்னைய கொண்டு போய் டிரான்ஸ்ஃபரில் 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் போட்டாங்க, டெய்லி 2 ட்ரெயின் ஒரு பஸ்ஸு போய் வந்துக்கிட்டு இருக்கிறதே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் டென்ஷன், இஎம்ஐ இருக்கிறது, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு 15 நிமிட பயணத்தில் ஆஃபீஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர், போஸ்டிங், பிளேஸ்மெண்ட்டு, வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இது நாள் வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி கடகராசி மண்டலத்தில் உச்சமடைய போகிறார். இது நாள் வரை அவர் ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இனி அவர் ராகுவை பார்க்க மாட்டார். இனி அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானைத்தான் பார்க்க போகிறார். மேலும் ராகு என்ற கிரகம் இப்பொழுது சனியின் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில். இந்த கூட்டணியில் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் அனைத்து அசுப கிரகங்களும் ஒன்றாக இந்த இடத்தில் சங்கமிக்கிறது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது, அஷ்டமி திதிகளில், அமாவாசை திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து முடிந்தால் சின்ன சின்ன யாகங்களோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகங்களோ, அன்னதானங்களோ செய்வதன் மூலம், இந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை, ஜபங்களை செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை போன்ற விஷயங்களை உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிறகு ராகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயில்ல நீங்க செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை, அபிஷேகம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.